புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ராஜநாயகி பகுதி 4 தொடர்கிறது. அன்று தஞ்சை மாநகருக்குள் யாராவது வந்திருந்தால் மலைத்தே போயிருப்பார்கள். அன்றைய தினம் தேவர்கள் வசிக்கும் அமராபுரியை விட பக்தியில் சிறந்ததாகவும், கந்தவர்கள் வசிக்கும் அழகாபுரியை விட செல்வத்தில் சிறந்ததாகவும், கரிகால் பெருவளத்தானின் காவிரி பூப்பட்டினத்தை விட வணிகச் செல்வத்தில் சிறந்ததாகவும் திகழ்ந்தது. அதுவும் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமையாதலால் துர்க்கை அம்மன் கோவிலில் விசேட பூஜைக்கு ஏற்பாடாகியிருந்தது. அரச குடும்பத்தினர்கள் வந்து அன்று தரிசிப்பார்கள் ஆதலால் மக்களின் மகிழ்ச்சி கடலின் அளவு பெரியதாய் பெருக்கெடுத்தது. சுந்தர சோழ சக்கரவர்த்தி காலமான பிறகு சோழ நாடு பொன்னியின் செல்வன், கற்றவர் தமக்கொரு நற்றுணை, மக்களின் இதயம் கவர்ந்த செல்வன் அருண்மொழிவர்மன் சிங்காதனம் ஏறுவான் என்று மக்களெல்லாம் எதிர்பார்த்த வேளையில் அருண்மொழிவர்மர் தன் உரிமையை தியாகம் செய்துவிட்டு தர்மத்தின் உரிமையை நிலைநாட்ட விரும்பினார். தன்னுடைய சிறிய தகப்பனாரும் மகான் கண்டராதித்தரின் திருக்குமாரரும் மாதேவடிகள் செம்பியன் மாதேவியின் திருவயிறு உதித்தவருமான மதுராந்தக உத்தம சோழருக்கு முடிசூட்டிய பொழுது அவருடைய புகழ் மேலும் இமயமென உயர்ந்தது. அருண்மொழிவர்மரும் அவர் நண்பர் வல்லத்து இளவரசர் வந்தியத்தேவரும் ஈழத்தில் போர் புரிந்து அமைதியை நிலைநாட்டியவுடன் அவர் கடவுளின் அருள் பெற்றவரென்றே ஒருமனதாய் மக்கள் நினைத்தார்கள். சோழவள நாட்டில் அன்னையாகிய காவிரி சில சுழல்களில் தன் பயங்கரத்தை காட்டுவதைப் போல் தாய்நாட்டை உட்பகை பலவற்றிலிருந்து உலகமாதேவியுடன் நடந்த திருமணத்தினால் களைத்தெறிந்த பொழுது அவரை கடவுளின் அம்சமாகவே கருதினார்கள். மதுராந்தக உத்தம சோழருக்கு பிறகு மக்களின் விருப்பத்திற்கிணங்க தானே முடிசூட்டி கொண்டு மக்கள் நலன் ஒன்றையே மனதில் கொண்டு பல நன்மைகள் செய்து தாய்நாட்டின் பெருமையை உயர்த்தி சோழ பேரரசின் புகழைப் போல் வானளாவ அதன் கோபுரங்கள் இருக்க வேண்டுமென்ற பேராவலினால் தஞ்சை தளிக்குளத்தார் ஆலயத்தை கற்றளியாக்கப் போவதாக அவர் தெரிவித்த பொழுது மக்களின் மகிழ்ச்சி கரை புரண்டோடியது. செய்நன்றி மறவா தமிழ் மக்கள் நெஞ்சங்களில் அப்படிப்பட்டவரின் குடும்பத்தினர் வரப்போகிறார்கள் என்றால் மக்களின் உற்சாகத்திற்கு எல்லை வேண்டுமா என்ன? அன்று தஞ்சை மாநகரமே துர்க்கையின் கோயில் முன் திரண்டு வந்தார்போல் இருந்தது. மாலை நேரத்து மங்கை மஞ்சள் வெயில் என்னும் ஆடையை உடித்து கொண்டு வந்தாள். மந்த மாருதம் தவழ்ந்தது. ஆலங்களின் சேமங்கலநாதம் இதய கீதம் இசைத்து செல்லும் பறவைகளின் ஒளியுடன் சேர்ந்து ஒரு தெய்வீகமான சூழ்நிலையை உண்டாக்கியது. துர்க்கை அம்மன் சன்னதியில் எல்லோரும் குழுமி கொண்டார்கள். அரச குடும்ப மக்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவலால் ஒருவரையொருவர் முண்டியடித்து கொண்டு நெருக்கினார்கள். வெகு அருகிலேயே பேரிகை சப்தம் கேட்டது. பறையறிவிப்போன் நகர்ந்து கொள்ள ஒவ்வொருவராக உள்ளே வர ஆரம்பித்தார்கள். முதலில் சோழவள நாட்டின் அணிகலனும் மங்கையர் திலகமும் தமிழ்நாட்டின் தவ புதல்வியும் அழகின் சிகரம் அறிவின் தீபச்சுடரும் சாமந்த நாயகர் வல்லவரையர் வந்தியத்தேவரின் பிராட்டியாரும் மாமன்னர் அருண்மொழிவர்மரின் தமக்கையரான குந்தவை பிராட்டியார்கள் வந்தார்கள். அவருக்கு வலப்புறத்தில் செந்தமிழ் காவலனும் சோழக்குல தோன்றலும் புலிக்கொடியை தரணியெங்கும் பரப்ப ஆதிரை நட்சத்திரத்தில் உதிர்த்த இளவரசர் ராஜேந்திரன் அத்தையின் அனுப்பில் ஆனந்தம் பொங்க வந்து கொண்டிருந்தான். இடப்புறம் மகான் கண்டராதித்தன் பேரனும் சிவபக்த சிகாமணியான பரகேசி மதுராந்தக உத்தம சோழரின் திருக்குமாரரான கண்டராதித்தன் வந்து கொண்டிருந்தான். குந்தவை பிராட்டிற்கு பின்னால் கொடும்பாளூர் ஈழத்து பிராந்தகன் சிறிய வேளாளரின் குமாரத்தையும் மாமன்னரின் அருமை பத்தினியுமான வானவன் மாதேவியும் பட்டமகிழ்ச்சி உலகமாதேவியும் வந்தார்கள். பட்டமகிழ்ச்சி உலகமாதேவியின் கரத்தை பற்றியவாறே குந்தவை பிராட்டியின் திருக்குமாரத்தியான வீரமாதேவியும் வானவன் மாதேவியின் இடக்கரம் பற்றியவாறே மாமன்னரின் அருமை புத்திரி இளைய குந்தவையும் வந்து கொண்டிருந்தார்கள். எங்கும் அகிர்புகையின் நறுமணம் சூழ்ந்து நின்றது. தீபங்கள், சரவிளக்குகள், அகல் விளக்குகள், பாவை விளக்குகள் எல்லாம் தத்தம் கடமையை செவ்வனே செய்தமையால் அந்த ஆலயமே பேரொளி வயப்பட்டு தன்னை மறந்து நின்றது. முல்லை, இருவாட்சி, செம்பக ஜாதி மலர்களால் அம்பிகை உருவம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது.
மலைத்தேன், பஞ்சாமிர்தம், ஆவின்பால், பழச்சாறு இவைகளால் அபிஷேகம் செய்யப்பட்ட பிறகு பட்டாடை, சந்தனம், தாளை, மடல் இவைகளை இடையிடையே கொடுத்து மலர்களால் அலங்காரம் செய்திருந்தார்கள். மாணிக்க தாலி, பதக்கம், அரதன வளைகள், திருப்பட்டிகை, நவரத்தன மோதிரம், மாணிக்க ஒழுத்து, பிருஷ்ட கண்டிகை, உதர பந்தனம், திரள்மணி வடம், தோடு, வடுகவாளி, கொப்பு, கைக்கடகம், திருக்கால் மோதிரம், திக்கால் வடம் முதலியவைகளால் அணியப்பெற்ற அந்த தெய்வச் சிலையை பார்த்து அது சிலை என நம்ப முடியாமல் திகைத்தார்கள். அது சிலை என தோன்றாது. தமிழ் தாயே, கொட்டி மத்தள, முடுக்கை, முத்திரை, சங்கம், யாழ் முதலிய இசைக்கருவிகள் பண்ணிசைக்க, உவச்சுப்பறை, சுரடி வகை முதலிய பறை வகைகள் ஆர்ப்பரிக்க பவனி வருவது போல தோன்றியது. திடீரென அமுதமயமான நாத குரல் அந்த ஆலயத்தையே நாத வெள்ளத்தில் மூழ்கச் செய்தது. மதியின் வெண்தோடு சூடும் சென்னி நுதல் கிழித்து இமையா நாட்ட பவளவாய்ச்சி, தவளவாய் நகைச்சி, நஞ்சுண்டு சுருத்த சுண்டி, வெஞ்சினத்து நரவு நான் பூட்டி, நெடுமலை வளர்த்தோள், துளையிற்று உரகச்சடை முளைச்சி, வளையுடை கையில் சூலம் ஏந்தி, கரியின் உருவை போர்த்தனங்காகிய அரியின் உருவை மேகலை ஆட்டி என்று பாடியது யார் என்று பார்க்க மக்கள் ஆவல் கொண்டார்கள். அப்படி பாடியது மகான் கண்டாதித்தரின் பேரனும் அவருடைய பேரையே உடையவனுமான உத்தம சோழரின் மகன்தான் என்று அவர்கள் அறிந்தவுடன் பேருவகை அடைந்தார்கள். அவன் பாடிய பொழுது தேவியின் அம்சமாகவே தாங்கள் மாறியதாக மக்கள் நினைத்து கொண்டார்கள். ஒரு சிலர் சந்திரகேசரியாக இமவானின் புத்திரியான மகிஷாசுரனை கொல்ல களம்புகுந்தவராக தம்மை நினைத்து கொண்டார்கள். இன்னும் சிலர் மாமனை பழிவாங்கிய அரியாகவே தம்மை நினைத்து கொண்டு மெய் சிலிர்த்தார்கள். வேறு சிலர் மாமன் அனுப்பிய சகாடாசுரனை தாமே வெல்வதாய் நினைத்து கொண்டு வெறியனாக நின்றார்கள். ஒரே ஓர் உருவம் மட்டும் தனியான எண்ணம்தான் நிலைத்து பேருவகையாய் காத்து நின்றது. மகேந்திர பர்வதத்தை தானே சுமப்பது போல் தலையில் எடுத்து வைத்து கொள்வது போல பெருமையாயிருந்தது. அப்படி பெருமை என்னும் மலையை சுமந்தவள் வேறு யாருமில்லை, சுந்தர சோழரின் திருக்குமாரத்தியான குந்தவை பிராட்டியார்தான். தன் சகோதரனின் காணத்திலே மெய்மறந்து போய் நின்றாள். மகான் கண்டாராதித்தரின் பேரன் என்பதற்கும் சிவபக்த சிகரமான உத்தம சோழருக்கும் பிறந்த மகன் என்பது எவ்வளவு உண்மையாயிருக்கிறது என்பதை தன் மனதில் அடித்தளத்தில் இருப்பதை யாரோ வெளியில் சொல்வது போல குந்தவை பிராட்டியாருக்கு தோன்றியது. தன் விழிக்கடையில் தோன்றி மறைந்த கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு கண்டராதித்தனின் தலையை தடவி கொடுத்தாள். பிரசாத வகைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பும் பொழுது வெண்மதி தன்னொலியை மண்ணுலகெல்லாம் பரப்பி கொண்டிருந்தது. அரண்மனைக்கு வந்தவுடன் வீரமாதேவி துணிந்து முன்வந்து, அம்மா, நிலவு நன்றாக காய்கிறது. நிலா முற்றத்தில் சற்று நேரம் இருந்துவிட்டு போவோம் அம்மா என்றாள். அக்கா, குழந்தைகளின் ஆசைப்படியே இங்கே கொஞ்சம் இருந்தால்தான் என்ன என்றாள் உலகமாதேவி. சரி, அப்படியே செய்தால் போகிறது என்று அனுமதி வழங்கினாள் குந்தவை பிராட்டியார். அத்தை, எனக்கொரு சந்தேகம், கேட்கட்டுமா என்றால் இளைய குந்தவை. கேளேன், எனக்கு தெரிந்த வரையில் நான் பதில் அளிக்கிறேன். இந்த நிலவை கண்டவுடன் யார் யாருக்கு என்னென்ன அபிப்பிராயம் மனதில் எழுகிறது என்பதை அறிய எனக்கு ஆவலாயிருக்கிறது. அதை அவரவர் எடுத்துரைத்தால் எப்படி இருக்கும்? சரி, அப்படியே எடுத்துரைத்தால் போகிறது என்றாள் குந்தவை பிராட்டியார். அப்பொழுது நீங்களே முதலில் சொல்லுங்கள் என்றாள் வானவன் மாதேவி. என்னையே மடக்குகிறீர்களா? முதலில் சரி, சொல்கிறேன். இந்த பொன்மயமான வேளையில் தென்றல் தவழும் நேரத்தில் நம் சோழ நாட்டு படைகள் அணிவகுத்து நிற்க வேண்டும். வேலப்படைகள் முன்னேற துடித்து கொண்டிருக்க குதிரைப்படைகள், யானைப்படைகள் இவைகளெல்லாம் சாமந்த நாயகரின் உத்தரவிற்காக காத்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது என் கையால் செஞ்சாந்து குழம்பில் சன்னத்தை சேர்த்து நீரை கொண்டு சாமந்த நாயகருக்கு நெற்றியில் வீர திலகமிட்டு அனுப்ப வேண்டும் என்றாள். ஏது, இப்பொழுது கூட அக்கா மாமனே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் போல தெரிகிறதே என்றாள் உலகமாதேவி. ஆமாம், இந்த அக்கா எப்போதுமே இப்படித்தான் என்றாள் வானவன் மாதேவி.
நீங்கள் இருவருமே என்னை கேலி செய்ய ஆரம்பித்து விட்டீர்களா? சரி வானதி, உனக்கு என்ன தோன்றுகிறது என்பதை சொல். அக்கா, எனக்கு ஒன்றுமே தோன்றவில்லையே என்றாள் வானதி என்ற வானவன் மாதேவி. அக்கா, எனக்கும் தான் ஒன்றுமே தோன்றவில்லை என்று கூறினாள் உலகமாதேவி. உங்கள் இருவர் மனதிலும் தோன்றுவதை நான் கூறட்டுமா? வேற்றூர் சென்ற அருண்மொழிவர்மன் புகழுடன் திரும்பி வர வேண்டும் என்ற எண்ணம்தானே? அத்தைக்கும் மாமன் நினைவுதான் எப்பொழுதும். அன்னைமார்கள் இருவரும் சதா தந்தையின் நினைவுதான் என்று கேலி துணிக்க கூறினார் ராஜேந்திரன். குந்தவையின் முகத்தில் கோபக்குறி உண்டாயிற்று. என்ன சொன்னாய் ராஜேந்திரா? இனிமேல் இந்த மாதிரி என் முன் பேசக்கூடாது. உனக்கு இந்த மாதிரி எண்ணங்களே தோன்றக்கூடாது. உன் அன்னைகளை கேலி செய்யும் அளவுக்கு துணிவு உண்டாக்கியது எதனால்? இந்த உலகத்தில் வீரம், வெற்றி இரண்டும் தான் எனக்கு குறிக்கோளாக இருக்க வேண்டுமே தவிர இந்த அற்ப விஷயங்களில் உன் சிந்தனையை பறிகொடுக்க கூடாது. உன் மனதில் இடம் கொடுக்கவும் கூடாது. இந்த மாதிரி எண்ணங்களை உன் மனதில் தோன்ற செய்தவர் யார் என்பதை உடனே சொல் என்று கடுமை கலந்த அன்பு குரலில் கேட்டாள். எல்லோரும் பேசாமல் ஸ்தம்பித்து போயிருந்தார்கள். குந்தவை பிராட்டியாரின் கோபத்திற்கு அவர்கள் ஆளானதே இல்லை. ராஜேந்திரனின் எதிர்காலத்தை பற்றி எவ்வளவு கனவுகள் கண்டு கொண்டிருக்கிறாள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். அதனால் யாரும் குறுக்கே பேசாமல் இருந்தார்கள். இளைய குந்தவை மட்டும், அத்தை, அந்த குற்றவாளியை கண்டுபிடித்து கொடுத்தால் எனக்கு என்ன பரிசு தருகிறீர்கள்? கேளம்மா, உனக்கு என்ன வேண்டுமோ தருகிறேன். சரி, அண்ணாவை இவ்வாறு நினைக்க வைக்கும் சக்தி இங்குதான் இருக்கிறது. அது இப்பொழுது ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு கற்பனை கோட்டையை பலமாக அமைத்து கொண்டிருக்கும் சாமந்த நாயகரின் திருக்குமாரத்தி வீரமாதேவிதான். அப்படியா? என் கனவுகளின் முன் யார் நின்றாலும் சரி, எல்லோருக்கும் ஒரே பதில்தான். ராஜேந்திரன் நான் கண்ட கனவுகளை நிறைவேற்றுவதற்கு தகுதிகளை உடையவன் என்பதை அவன் நிரூபிக்கும் வரை அவனுடைய வாழ்க்கையில் யார் இடையில் வந்தாலும் அதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. அது என் மகனாயிருந்தாலும் சரி, என் அருமை தம்பியாயிருந்தாலும் சரி. அவள் வீர ஆவேசத்துடன் பேசியதை கேட்டதும் எல்லோரும் நடுங்கிவிட்டார்கள். வீரமாதேவியின் இதழ் கடையில் ஊறிய கண்ணீர் துளிகளை கண்ட குந்தவை தேவியாரின் பெற்ற மனம் சிறிது தயங்கவே செய்தது. ஆனால் வளர்த்த பாசமும் தாய்நாட்டு பற்றும் அவள் கண்ட கனவும் அதற்கு தடை போட்டன. இதற்கு அவள் முடிவுதான் காண விரும்பியவளாய், சிறுவர்கள் எல்லாரும் இங்கிருந்து போகலாம் என்று கட்டளையிட்டாள். கண்டாராதித்தன், வீரமாதேவி, இளைய குந்தவை ஆகியோர் அங்கிருந்து உடனே சென்றார்கள். ராஜேந்திரன் மட்டும் தங்கள் இஷ்டப்படியே நடப்பேன் என்று சொல்லி அத்தையின் காலடியில் விழுந்து வணங்கிய பிறகே வெளியேறினான். அவர்கள் சென்ற பிறகு உலகமாதேவி, வானவன் மாதேவி இருவரையும் குந்தவை நிமிர்ந்து பார்த்தாள். அண்ணன்மார் இருவர்கள் கண்களிலும் நீர் துளிர்த்து நின்றது. நான் ராஜேந்திரனை கடித்து கொண்டதனால் தங்களுக்கெல்லாம் கோபமா? என்னக்கா இப்படி கேட்கிறீர்கள்? தங்கள் கனவை குலைக்க நாங்கள் முற்படுவோமா என்றாள் உலகமாதேவி. ஆமாம் அக்கா, சோழநாடு இப்பொழுது பேராபாயங்களினால் சூழப்பட்டு வருகிறது. தெற்கே மகிந்தன் பாண்டியன், அமரபுஜங்கன், சேரன் ஆகியவர்களும், மேற்கே கடம்பரும் கொங்கணரும், வடக்கே மேலை சாளுக்கியரும் கீழை சாளுக்கியரும் படையெடுத்து வரலாம் என்று தங்கள் தம்பி கூறினார். இதேபோல் முன்பு உத்தம சோழர் பட்டத்திற்கு வரும் முன் இருந்தாலும் அப்பொழுது சாமந்த நாயக்கர் உறுதுணையாக வந்தார். அவருக்கு வயதாகிவிட்டது. இப்பொழுது தெய்வம் என்ன செய்ய போகிறதோ? அதெல்லாம் கவலைப்படாதே, கடவுள் யாரையாவது கொண்டு வந்து விடுவான் என்றாள் குந்தவை தன் கலக்கத்தை மறைத்து கொண்டு. அப்பொழுது ஒரு சேவகன் வந்து, தாயே, மாமன்னர் அனுப்பிய ஓலையுடன் ஒருவன் வந்திருக்கிறான் என்றான். அவன் பின்னால் ஓலை கொண்டு வந்த தூதுவனாக விக்கிரமன் நின்று கொண்டிருந்தான். தேன்மொழிக்கு அன்று புறாவும் ஒரு வேளையும் செய்ய கவனம் செல்லவில்லை. பன்னிசைக்கும் புள்ளினங்கள் அவள் மனதிற்கு அமைதியை தரவில்லை. களி நடனம் புரியும் மயில்கள் அவள் உள்ளத்தில் கிளுகிழுப்பை உண்டாக்கவில்லை. இனந்தெரியாத பரபரப்பு அவளை ஆட்டுவித்தது. காலையில் சிறிது முன்னதாகவே எழுந்துவிட்டதால் என்ன வேலையை செய்வதென்றே விளங்கவில்லை. பசுவின் சாணத்தால் வாயிலை சுத்தம் செய்ய அவள் விதவிதமான வண்ணப்பொடி கலவை செய்து கோலமிட்டு அழகு செய்தாள். ஆனால் அவள் தன் மன கோணத்தின் நெளிவு சுழிவுகளுடன் அந்த மண்ணில் வரையப்பட்ட கோலங்களால் போட்டியிட முடியவில்லை. கோலங்களை போட்ட பின்பு செம்மண்ணால் கரை கட்டினாள். தன் வீட்டை சுத்தமாகவும் துப்புரவாகவும் வைக்க எண்ணி அடைந்து கிடந்த சாமான்களையெல்லாம் ஒழுங்காக அதனதன் இடத்தில் வைத்தாள்.
வேண்டாதவைகளை கண்காணாமல் போட்டாள். தன் வீட்டை ஒருமுறை தானே சுற்றி பார்த்த பிறகு மன திருப்தியுடன் ஆற்றிற்கு குளிப்பதற்காக சென்றாள். சில்லென்ற தண்ணீரின் மேல் தென்றல் அலையாக வீசி செல்லும் அந்த காலை போதில் குளிப்பது அவள் மனதின் உற்சாகத்திற்கு மேலும் உற்சாகம் அளித்தது. ஆற்றில் பெருக்கெடுத்தோடும் வெள்ளம் அவள் மனதின் உற்சாகத்தோடு ஈடுகொடுக்க முயன்று முடியாமல் தானோ என்னவோ அவளை சுற்றி சுற்றி சுழன்று சென்றது. அருகே இருந்த நந்தவனத்தினுள் சென்று மல்லிகை மலர்களையும் முல்லை இருவாட்சி மலர்களையும் பறித்து கொண்டு வந்தாள். வீட்டின் முன் வாயில் அருகே வைத்து கொண்டு தேவார பண் ஒன்றை பாடியவாறே தொடுப்பதற்கு ஆரம்பித்தாள். சரம் சரமாக முல்லை மலர்கள் அவளுடைய மோகன பற்களை போன்று வரிசையாக உருவெடுத்தது. அந்த சரங்களை கையில் பிடித்தவரை தூக்கி பார்த்த அவளுக்கு நாணம் கலந்த புன்னகை அவளையும் அறியாமல் கீறிச் சிவந்த மாதுளையை போன்ற சின்னஞ்சிறிய உதடுகளில் தவழ்ந்தது. பின்னால் ஏற்பட போகும் பிணைப்பு அந்த மாதிரியான மலர் மாலைகளினால் தானே ஏற்பட போகிறது என்று நினைத்து கொண்டாலோ என்னவோ அது தேன்மொழிக்குத்தான் தெரியும். தந்தை எண்ணம் நிறைவேற துணை புரிய வேண்டுமென்று பிரார்த்தித்தவாறே அந்த மாலையை முருகனின் படத்திற்கு சூட்டினார். திணைப்புணத்தை காத்த வள்ளியை மணந்த வேலவா, இந்த திருப்புவனத்தில் காத்து கொண்டிருக்கும் தேன்மொழியை மனம் புரிய அத்தான் விக்கிரமனை எப்பொழுது அனுப்பப் போகிறாய் என்று மனம் இறைஞ்சி வேண்டிக் கொண்டார். நல்ல பண்ணால் அந்த வேலைக்காரனை பாடிவிட்டு தன் அன்னைக்கு உதவி செய்ய முனைந்தாள். அவள் அன்னை அபிராமி தன் மருமகன் வரப்போகிறான் என்ற ஆவலில் விதவிதமான பணியாரங்கள் செய்வதிலும் மனம் கமல சமைப்பதிலும் ஈடுபட்டிருந்தாள். அன்னைக்கு உதவி செய்வதில் ஈடுபட்டிருந்தாலும் மனம் முதல் நாள் இரவு தந்தை கூறிய விஷயத்தையே நினைத்தது. இரவு முதல் சாமமிருக்கும். தஞ்சை நகரில் 2 நாட்கள் தங்கிவிட்டு வருவதாக சொல்லியிருந்த தன் தந்தை அன்றே திரும்பிவிட்டதை நினைத்து அச்சம், வியப்பு முதலியவைகளை ஒருங்கே எய்தினாள் தேன்மொழி. என்றுமே தந்தையிடம்தான் அதிகம் பாசமுடையவள். தந்தை ஊருக்கு போனால் அவள் முகம் ஆட்டமடைந்துவிடும். அவர் திரும்பி வந்ததினால் அதிக சந்தோஷப்பட்ட அவள் அதன் காரணத்தை அதிகமாக கேட்கவில்லை. அபிராமி அம்மாளுக்கு அவர் திரும்பி வந்தது அதிக ஆச்சரியத்தையே கொடுத்தது. தஞ்சை தளிக்குளத்தார் ஆலயத்தை கற்றளியாக்க நாடெங்கிலும் இருந்து சிற்பிகளை வரவழைக்க போவதாகவும் அதற்கு முன்னேற்பாடுகள் செய்வதற்காகவும் சிற்ப மராயர் மருதவனார் அங்கு வந்தால் சௌகரியமாய் இருக்கும் என்று அரசரின் அவாவை தெரிவித்து சாமந்த நாயகர் எழுதியிருந்தார். அதனால்தான் அன்று அதிகாலையில் புறப்பட்டு சென்றார். 2 நாட்கள் தங்கி தன் மருமகனுடன் வருவதாக கூறி சென்றார். அப்படி சென்றவர் தனியாக அன்றிரவே ஏன் வந்தார் என்று அறிய துடித்தாள் தேன்மொழி. ஆனால் முகத்தில் ஆனந்தம் குடிகொண்டிருக்க கதம்ப சரங்களை கை நிறைய சுமந்து கொண்டு உள்ளே வந்தார் மருதவாணர். ஏது இவ்வளவு விரைவில் திரும்பிவிட்டீர்கள்? எல்லாம் நல்ல விஷயம்தான். முதலில் என் வயிற்றுக்கு ஏதாவது போட வேண்டும், அப்பொழுதுதான் சொல்லுவேன் என்று குறும்பாக சிரித்தார் 50 வயதை எட்டி பிடிக்கும் மருதவாணர். ஓஹோ, செவிக்கு உணவு இல்லாத பொழுது அங்கே சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்ற வள்ளுவரின் வாக்கு உங்களுக்கு மட்டும் கிடையாது போலிருக்கு என்றான் அபிராமி அம்மாள். பார்த்தாயா தென்மொழி, இதுதான் தமிழ் புலவர் மகளை கட்டிக்கொண்டால் ஆபத்து. நான் புலவர் மகன் என்பதற்காக ஒன்றும் என்னை கேலி செய்ய வேண்டாம், அப்புறம் எனக்கு கோபம் வரும் என்றாள் அபிராமி அம்மாள். ஏனம்மா, தந்தையின் மீது அறம்பாடி விடுவாயோ என்று கேலியாக கேட்டவாறே உள்ளே இலையை எடுத்து போட்டாள். தந்தையும் பெண்ணும் சேர்ந்து கொண்டு விடமாட்டீர்கள் இல்லையா? இனிமேல் எனக்கென்ன வேலை இங்கே? வேடிக்கை போல் கூறிக்கொண்டே விளையாட்டாக வாசலை நோக்கி கிளம்பினாள். அவள் கையை பிடித்து இழுத்தாள் சிற்பமராயர். குழந்தை பார்க்க போகிறாள் என்று கையை விடுவித்து கொண்டவளை அருகே வரச் சொல்ல ஏதோ மெதுவாக கூறினார். அவர் தன் கையை வாயருகே வைத்து தான் சொன்ன விஷயத்தை சொல்லாமல் இருக்கும்படியாக சைகை காட்டினார். தனக்கு பரிமாறி கொண்டிருக்கும் அபிராமி அம்மாளை பார்த்து, இன்று அரசர் ஊரில் இல்லை என்று கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரையர் கூறினார். இது மிகவும் ரகசியமானது என்றும் கூறினார். நீங்கள் கூறும் குரலின் ஒளியே எவ்வளவு ரகசியம் என்று கூறுகிறதே. எதற்காக இப்பொழுது அவ்வளவு அவசரமாய் உங்களை வர சொன்னார் அரசர்? அவசரமாக கருவூர் வரை போனவர் மேலும் 2 நாட்கள் ஆகும் என்று ஒரு தூதனிடம் ஓலை கொடுத்து அனுப்பியிருக்கிறாராம். தேன்மொழி, அந்த தூதன் எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் எப்படி இருந்தால் எனக்கு என்னப்பா? ஏதோ நீங்கள் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிற்று. இல்லாவிட்டால் அந்த அம்மா எதற்காவது என்னை திட்டிக் கொண்டே இருப்பாள் என்றாள் தேன்மொழி.
இனிமேல் உன்னை திட்டவே மாட்டேண்டி என் கண்ணே. வேற்று மனிதர்கள் எதிரில் உன்னை திட்டுவேனா? யாரம்மா வேற்று மனிதர்கள்? இங்கே இருப்பதே நாம் மூவர்தானே. அதுதான் அந்த தூதன் இங்கே வந்திருக்க போவதாக உன் தந்தை கூறுகிறாரே. ஏனப்பா, வழியில் போகும் சனியனையெல்லாம் விலக்கி வாங்கிறீர்கள்? அப்படியெல்லாம் பேசக்கூடாது தேன்மொழி என்று கண்டித்தாள் அபிராமி அம்மாள். அம்மா, அது சனி கிரகம் அல்ல, பிரகஸ்பதி. அதுதான் மூளை அதிகமென்று தெரிகிறதே. என்ன பிரகஸ்பதியோ சுக்கிரனோ? ஆமாம், இப்பொழுது இப்படிதான் கூறுவாய். அப்புறம் எங்களையெல்லாம் திரும்பி கூட பார்க்கவே மாட்டாய். எங்களையெல்லாம் யாரோ என்று கூட கேட்பாய். அவன் பெயர் பிரகஸ்பதி அல்ல தேன்மொழி, ஆனால் குருபலனை கொண்டு வரும் விக்ரமசிங்கன் என்று விளக்கம் கொடுத்தார் மருதவாணர். தான் காண்பது கனவா நனவா என்ற சந்தேகம் வந்துவிட்டது தேன்மொழிக்கு. தான் எங்கிருக்கிறோம் என்று ஒரு கணம் மறந்துவிட்டது அவளுக்கு. கைகளை வீசி தட்டாமலையாக ஆடினாள். அப்பாவாம் அப்பா, இவ்வளவு நாள் கழித்தா இந்த இனிமையான விஷயத்தை கூறுவார்கள்? வந்தவுடனே அத்தான் வந்திருக்கிறார் தஞ்சைக்கு என்று சொல்ல வேண்டாமா? இந்த பெரியவர்களே இப்படித்தான். அந்த காலங்களில் இருந்தது மறந்துவிடும். இப்பொழுது மட்டும் என்னலாம் அவர்களுக்கு? நான் இலை எடுக்க போன பொழுது அப்பா அம்மாவின் கையை பிடித்து இழுத்தாரே. அம்மாவும் தான் குழந்தை பார்க்க போகிறாள் என்று கூறினாளே தவிர கையை விடுவித்து கொள்ளவில்லையே. எல்லாம் மோசம். ஆமாம், இது என்ன? என்னை பெற்று வளர்த்த இவர்களை போய் மோசம் என்கிறேனே. கண்ணால் காணாத ஒருவருக்காக. இந்த எண்ணங்கள் சில நொடியில் அவள் மனதில் தோன்றி மறைந்தது. அவளை பார்த்த மருதவாணரும் அபிராமி அம்மாளும் சிரித்து கொண்டார்கள். அவனையும் அவள் மன வளர்ச்சியையும் பார்த்து ரசித்தவர்களாயிற்றே அவர்கள். அவள் மகிழ்ச்சி அவர்களுக்கு ஆனந்தமாக இருந்தது. இதை எல்லாவற்றையும் எண்ணியவாறே கையில் இருந்த எண்ணெயை அடுப்பில் ஊற்றுகிறாள் தேன்மொழி. குபீர் என்று நெருப்பு சுவாலையாய் எரிந்து தணிகிறது. அந்த சுவாலையினால் தன்னுணர்வை பெற்ற தேன்மொழி என்ன செய்வதென்றே புரியாமல் நின்றவள் அருகே பதறி வந்த அபிராமி அம்மாளிடம் எண்ணெய் சட்டியை தந்துவிட்டு முகத்தை துடைத்து கொண்டாள். தனக்கு அமைதி தரும் நந்தவனத்தைக்கு சென்றாள். அங்கிருந்த நாகலிங்க மரத்தடியில் போடப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்து கொண்டாள். அங்குதான் அத்தானை பற்றிய கற்பனை கோட்டையை பலமாக கட்டியிருந்தாள். அந்த மானசீக கோட்டையில் மௌனச்சிலையாக அமர்ந்திருந்தாள். மந்த மாருதம் மெல்ல தவழ்ந்தது. ஆனால் ஏனோ நெருப்பின் சுவாலையினால் ஏற்பட்ட அதிர்ச்சி அவளுக்கு முதல் நாள் இரவு கண்ட கனவியை நினைவில் கொண்டு வந்து நிறுத்தியது. எல்லாம் இன்பமயமானது என்றாலும் நடுவில் அவளுக்கு புரியாத குழப்பமாக இருந்தது அக்கனவு. அவள் அன்பிற்குகந்த அருமை அத்தான் விக்ரமனும் கைகோர்த்து கொண்டு வானில் பறவைகளாக பறந்தார்கள். மந்தார மலர்களும் மல்லிகை மலர்களும் அவள் அத்தானுடன் நிறத்தில் போட்டியிட்டு தோற்று காலில் சரணடைந்தது போல உதிர்ந்து கிடந்தன. செவ்வள்ளி புஷ்பங்கள், சிவந்த கொன்றை மலர்கள், செந்தாமரை போன்ற அவளுடைய கன்னத்தின் நாணத்தால் தோன்றிய இளஞ்சிவப்புடன் ஈடு கொடுக்க முடியாமல் வாடியிருந்தன. அப்படியே தங்களை மறந்த நிலையில் இருவரும் ஆடிப்பாடி கொண்டு போகையில் ஏதோ சரசரவென்ற சப்தம் கேட்டது. ஒரு நாகம் படமெடுத்து அவர்கள் முன் அழகாக ஆடியது. அப்படி ஆடிய பாம்பை பார்த்து கொண்டே நிற்கையில் அது பெண்ணாக மாறியிருந்தது. அந்த பெண் தேன்மொழியை கோபமாக உற்று விழித்தபடி பார்த்து கொண்டே ஒரு கத்தியை எடுத்து அவள் மீது வீசுகிறாள். அது தவறி தன் அத்தான் மீது பட்டுவிடுமோ என்றென்று அலறுகிறாள். நான் அந்த கனவை பற்றி நினைத்து கொண்டே அதே வேகத்தில் அடுப்பில் எண்ணெயை கொட்டி சுவாலையை வரவழைத்ததும் அவள் நினைவுக்கு வந்தது. அவள் உடல் ஒருமுறை நடுங்கி வேர்வை துளிகள் முத்தாக கோர்த்து நெற்றியில் படர்ந்தது. அப்பொழுது ஒரு பணிப்பெண் ஓடி வந்து ராஜமல்ல முத்தரையன் வந்திருப்பதாக கூறினாள். தாமரை பொய்கை நீரை எடுத்து முகத்தில் அடித்துக்கொண்டு முகத்தை துளைத்தவராரே உள்ளே சென்றாள் தேன்மொழி. செம்பியனுடன் தான் பேசி கொண்டிருப்பதை ஒல்லவரையர் வந்தியத்தேவருடன் புதிதாக வந்த விக்ரமசிங்கனும் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்த அருண்மொழிவர்மர் திடீரென்று ரொம்ப நாளாய் பழகிய மனிதரை போல சகஜமாக, நீ எப்பொழுது திருப்புவனத்திற்கு கிளம்புவதாக உத்தேசம் என்று கேட்டார். நாளை தங்கி கருவூரை பார்த்துவிட்டு மறுநாள் தான் திருப்புவனம் போவதாக இருக்கிறேன் என்றான். உண்மையில் அவனுக்கு கருவூரணியை சுற்றி பார்ப்பதை விட மேலும் ஒரு நாள் மாமன்னருடன் தங்கி இருக்கலாம் என்ற ஆவலே மேலாக இருந்தது. ஆனால் மாமன்னர் என்ன சொல்வாரோ என்ற பயமும் ஆவலும் கலந்திருந்ததால் குரல் கம்மி இருந்தது. எனக்காக நீ ஒரு காரியம் செய்ய வேண்டுமே. ஏதோ யோசித்தவாறே தம் முகவாயை தடவியபடி கேட்டார் மாமன்னர். ஆணையிடுங்கள் மன்னா, கணீர் என்ற குரலில் பேசினான் விக்ரமன். சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி, தமிழகத்தின் ஏந்தல், தனக்கு உதவும்படி இந்த புதியவனை நேற்று வரை அறியாதவனை கேட்கிறார். எப்படிப்பட்ட பாக்கியம் அவனுக்கு கிடைத்திருக்கிறது! ஆஹா, இதை அம்மா கேட்டிருக்க வேண்டும்.
என்னை பெற்ற பொழுதை விட எவ்வளவு சந்தோஷப்படுவாள். என் தேன்மொழி கேட்டிருக்க வேண்டும். தன் அத்தானுக்குத்தான் எவ்வளவு பெருமை என்பதை கேட்டால் அவள் முகம் எவ்வளவு பொலிவு அடையும் என்று நினைத்து பார்த்த பொழுது அவன் முகம் தன்னை அறியாமல் புன்னகை பூத்தது. ஆஹா, தேன்மொழி எப்படி இருப்பாள்? அழகா இருப்பாளா? சிவப்பாக இல்லாமல் கருப்பாக இருந்துவிட்டால் எப்படியும் இன்னும் 2 நாட்களில் தான் அவர்களை பார்க்க போகிறேனே. திடீரென்று சொல்லாமல் போய் அவளை திகைப்பில் ஆழ்த்த வேண்டும். என்னப்பா, கற்பனையில் மூழ்கிவிட்டாய் என்று வல்லவரையர் கேட்டபொழுதுதான் எப்பொழுதுமே தன்னை இவ்வாறு சிந்தனையில் ஆழ்த்திவிடும் கற்பனையை நொந்து கொண்டான். என்ன செய்ய வேண்டுமானாலும் செய்ய தயார் என்று மீண்டும் அசடு வழியே கூறினான். சரி, அப்படியே ஆகட்டும். நாளை காலையில் நீ பொழுது விடியும் முன் தஞ்சைக்கு போக வேண்டும். அங்கு என் தமக்கையாரிடம் நான் கொடுக்க போகும் ஓலையை நீ சேர்ப்பித்துவிட்டு பிறகு திருப்புவனம் செல்லலாம். இன்னும் 3 தினங்கள் கழித்து உன் மாமன் தஞ்சைக்கு வரும்பொழுது நீயும் கூட வரலாம். இப்பொழுது நீ செல்லலாம் என்று சொல்லி அனுப்பினார். மாமன்னரின் ஓலையுடன் தமிழகமே புகழும் குந்தவை பிராட்டியை பார்க்க போகிறோம் என்ற இனந்தெரியா உணர்வு கலந்த மகிழ்ச்சியுடன் துயிலச் சென்ற விக்கிரமனை வைகையறை பொழுதில் காவூர் தேவர் துயிலெழுப்பி மாமன்னர் ஓர் ஓலையை அவனிடம் தர சொன்னதாக தந்தார். அந்த ஓலை என்னவாக இருக்கும் என்றும் அப்படி அரசர் எங்கே போயிருக்கக்கூடும் என்றும் யோசித்து கொண்டே விக்கிரமன் சோழ நாட்டின் வளங்களை பார்த்து கொண்டே சென்றான். அந்த வனாந்திரம் உலகத்து அதிசயங்கள் பலவற்றை தன்னுள் அடக்கி கொண்டுள்ளது போல் கம்மென்று இருந்தது. பிரம்மாண்டமான விருஷங்களையும் பயங்கரமான மிருகங்களையும் உடைய அந்த சையமலை காடுகளில் காலை நேரத்தில் கூட ஆதவனின் கிரணங்கள் எட்டி பார்க்க முடியாமல் தோல்வி அடைந்ததை ஒப்புக்கொள்வது போல சிறிது தெரியும் ஒளிக்கதிர்கள் கூட மேகத்திற்குள் நாணத்தால் ஒளிந்தது. ஆங்காங்கே இலைகளின் சலசலப்பை உணர முடியாத காரணம் இருண்ட கானகத்தின் பயங்கரம்தான். ஆனால் 3 குதிரைகள் அவ்வழியே வந்ததை பார்த்தால் அதன் காரணத்தை அறிய முடிகிறது. அந்த காட்டுப்பாதை வழியே அறிந்து செல்வது கடினமானதால் அதன் மீது அமர்ந்து வர வேண்டியவர்கள் அதை நடத்தி வந்து கொண்டிருந்தனர் என்பது புரிகிறது. அவர்கள் வேறு யாருமில்லை. முதலில் வந்த வெண்குதிரையில் வந்தவர் அருண்மொழிவர்மர்தான். மற்ற 2 குதிரைகளிலும் செம்பியனும் வல்லவரையரும் தான் வந்தார்கள். அவர்கள் முகத்தில் ஒருவித பரபரப்பு காணப்பட்டதால் அவர்கள் யாரையோ தேடிக்கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. பிறகு அவர்கள் குதிரைகளை மரத்தின் அடியில் கட்டாமல் விட்டுவிட்டு அருகே இருந்த மலையின் வழியே சென்ற ஒற்றையடி பாதை வழியாக சென்றார்கள். செம்பியன் சிறிது தயங்கினான். அவன் தயக்கத்தை உணர்ந்த அருண்மொழிவர்மர், நீ ஒன்றும் கவலைப்படாதே செம்பியா. குதிரைகளை கட்டி வைத்தால் ஏதாவது பயங்கர மிருகங்கள் வந்தால் தங்களை காத்து கொள்ள முடியாது. காட்டாமல் விட்டால்தான் அவைகளை எதிர்க்கவும் சமயத்தில் ஓடவும் முடியும். மேலும் நம்முடைய குதிரைகளை நன்கு பழக்கப்பட்ட அறிவுள்ள பிராணிகள். தன்னை ஆபத்திலிருந்து காத்து கொள்ளத்தான் ஓடுமே தவிர மற்ற சமயத்தில் ஓடிவிடாது. நாம் திரும்பும் பொழுது அவைகள் இங்கே இல்லாவிட்டால் என்ன செய்வது? திடீரென்று சந்தேகத்தை கிளப்பினான் செம்பியன். அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். சந்தேக குரல்கள் எழுப்பினால் அவைகள் வந்துவிடும். மன்னருக்கு மிருகங்களின் மொழி மட்டுமின்றி மனதையும் அறியும் சக்தி உண்டென்பதை அறிந்த செம்பியன் ஆச்சரியப்பட்டான். வெகு தூரம் வரையில் ஒற்றையடி பாதை வழியே சென்றவர்கள் அடர்த்தி இல்லாத மரங்களின் வழியே சூரியன் நன்கு பிரகாசிப்பதைக் கண்டு நேரத்தை கணக்கிட்டு கொண்டார்கள். வெயிலினால் ஏற்பட்ட களைப்பு தீர அருகிலிருந்த தாங்கள் தாகத்தை தீர்த்து கொண்டு மீண்டும் தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள். நடுப்பகலுக்கு இன்னும் சிறிது நேரமே இருந்த பொழுது ஒரு குகையை அடைந்தனர். அந்த குகை வாயிலில் ஒரு பிரம்மாண்டமான யானை ஒன்று நின்று கொண்டிருந்தது. ஆனால் அதன் அருகில் சென்று பார்த்த பொழுதுதான் அது உயிருள்ள யானை இல்லை, வெறும் சிலைதான் என்பதும் புரிந்தது. இதைதான் கஜமுக வாயில் என்று கடம்பர்கள் கூறுவார்கள் என்றான் செம்பியன். இங்கு கடம்பர்கள் இருந்தார்களா என்ன? அவர்கள் பாலி நாட்டில் அல்லவா இருந்து கொண்டு தங்கள் கடற்கொள்ளை அடிக்கும் தொழிலை செய்து வந்தார்கள். ஆம் அரசே, அவர்கள் கடம்பின் பெருவாயில் நகரத்தில் இருந்து கொண்டுதான் ஆட்சி புரிந்தார்கள். ஆனாலும் இந்த இடத்தில்தான் அவர்கள் குலதெய்வம் இருந்தது. அவர்களுடைய குலதெய்வம் கடலின் நடுவே இருப்பது என்றல்லவா சிலப்பதிகாரமும் 18 கூறுகிறது. ஆம் அரசே, அவர்களுடைய குலதெய்வம் கடலின் நடுவே இருப்பதால் அடிக்கடி அங்கு செல்ல முடியாது என்றும் வயதானவர்கள் செல்வது என்பது கஷ்டம் என்பதாலும் இங்கே தங்களுக்காக ஒரு கோயிலை கட்டி கொண்டார்கள் என்றான் செம்பியன். அப்பப்பப்பா, என்ன சாபம்! அப்படி வாழ்வதை விட நரகமே சாலச் சிறந்தது. உடலை சிலிர்த்து கொண்டே கூறினார் மாமன்னர். அது என்ன சாபம் அப்படி அரசே? அதுவரையில் பேசாமல் வந்து கொண்டிருந்த வல்லவரையர் கேட்டார். வல்லவரையர் இதுவரையில் பேசாமல் வந்தாரே என்று பார்த்தேன். உம்முடைய வானர் குலத்தை எந்த புலவர் பெரும்பாலும் பாடுவதில்லை, எந்த தமிழ் மகனும் வழங்குவதில்லை என்றால் தாங்கள் என்ன செய்வீர்கள்? ஐயோ,
அதை என்னால் கற்பனை செய்யக்கூட முடியாது என்று தன் முகத்தை சுளித்து கொண்டார் வல்லவரையர். ஆமாம், அப்பேற்பட்ட சாபக்கேடான வம்சத்தினர்கள் அவர்கள். அந்த வம்சத்தினரில் ஒருவர் செய்த தீச்செயலுக்காக தான் அவ்வாறு கோபித்து கொண்டு சபதம் எடுத்து கொண்டனர். குறுந்தொகையில் காப்பியனார் பாடிய பாடலில் அவளை பெண் கொலை செய்த நன்னன் என்று கூறுகிறார். மன்னியைச் சென்ற ஒண்ணுதல் அறிவை புனல்தரு பசுங்காய் தின்றதன் தப்பர்க்கு 9 களிற்றோடு அவனிறை பொன்செய் பாவை கொடுப்பவும் கொல்லான் பெண் கொலை புரிந்த நன்னன். நன்னன் தன் மாளிகையின் பின்புறம் பெரிய நந்தவனம் ஒன்றை வைத்திருந்தான். நீர் பாய்வதற்காக ஓடை ஒன்றை வெட்டியிருந்தான். அந்த ஓடையில் ஒரு நாள் பசுங்காய் ஒன்று மிதந்து வந்தது. அது மாளிகையை தாண்டிய பின் ஓடை வழியே வெளியே வர ஒரு அறியா சிறுமி ஆவல் உந்த அதை தின்றுவிட்டாள். ஆடம்பரம் மிகுந்த அரண்மனை ஓடையில் மிதந்த பசுங்காயை ஒரு மசப்பெண் தின்பதா? கோபம் கொதித்தல ஆறுவது சினம் என்பதை அறவே மறந்த அந்த வெஞ்சினத்தோன் அப்பெண்ணை கொலை செய்வதற்கு உத்தரவு கொடுத்தான். துரித்தோடி வந்த அப்பெண்ணின் பெற்றோரும் மற்றவர்களும் அப்பெண்ணின் உயிரை கொய்து எரியாவண்ணம் காக்க பல வேளங்களும் அப்பெண்ணின் எடைக்கு பொன் சிலை செய்து தருவதாக கூறியும் பலவாறு இறைஞ்சியும் அந்த கொடியோன் ஒப்பவே இல்லை. அந்த அறிவை கொலை செய்யப்பட்டால் இப்பேற்பட்ட கொடியோனையாவது அவன் தலைமுறையினரையாவது தெய்வச்சா தமிழால் பாடினால் கூட அந்த அன்பு மொழிக்கு அருமை மொழிக்கு பண்பு கேடாக அமையுமென்று தமிழ் புலவர்கள் பயந்து அவனையோ அவன் வம்சத்தினரையோ பாடுவதில்லை என்று சபதம் செய்து கொண்டனர் என்று கூறி மாமன்னர் முடித்தார். ஆஹா ஆஹா, எப்பேற்பட்ட கடுமையான சாபம் அந்த கடம்ப வம்சத்தினர்கள் மீது விழுந்து விட்டிருக்கிறது என்று வருந்தினார் வந்தியத்தேவர். ஆனால் அப்பேற்பட்ட சாபம்தான் இப்பொழுது தமிழகத்தின் மேலேயே விழுந்திருக்கிறது என்பது நமது ஒற்றர் தலைவர் செம்பியன் கூறுவதிலிருந்து தெரிய வருகிறதே. பல நாடுகளை கடந்து கரிகால் பெருவளத்தானும் நெடியோனும் இமயவரம்பனும் செங்குட்டுவனும் சாதித்தவைகள் கற்பனை காவியங்களோ, தமிழ் புலவர்கள் கண்ட கவின்மிகு கற்பனை கனவுகளோ அல்ல. வீரம் குறையாத தமிழ்குலம் என்றும் சிரஞ்சீவி சக்தி வாய்ந்த ஜீவ பூமி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று நாம் பாடுபட்டு கொண்டிருக்க நம் தமிழ்நாட்டிற்குள்ளேயே நமக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தால் எதை என்று நாம் முதலில் கவனிப்பது? சில பொறாமைக்காரர்கள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் என்றான் செம்பியன். அதற்காக அதை அவ்வளவு சுலபமாக தள்ளிவிட்டு அலட்சியமாக விட்டுவிட முடியாது செம்பியா. முதலில் அதைத்தான் கவனிக்க வேண்டும். வள்ளுவர் பெருமான் கூறியிருப்பது போல எட்பகவு அன்னச் சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாம் கேடு. அரசனது பெருமை எவ்வளவு பெரியதா இருப்பினும் உட்பகைகளை மட்டும் உடனே களைந்து எறிய வேண்டும். அது எல்லை பிளந்து அதன் சிறிய அளவே ஆனாலும் அதை விட்டு வைத்தால் உயிருக்கே கெடுதல் என்கிறார். அவர்கள் இவ்வாறு கஜமுக வாயிலில் நின்றவாறு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அருகே ஏதோ சப்தம் கேட்டது. உடனே செம்பியன் விரைந்து சென்று அந்த யானையின் வலது தந்தத்தை இடப்புறமாக வளைத்தான். உடனே யானையின் காலில் ஒரு பிளவு தோன்றிற்று. அதிலிருந்து ஒரு வாலிப வீரன் வெளியே வந்தான். வெளியே வந்தவுடன் மாமன்னருக்கும் சாமந்த நாயகருக்கும் தன் வணக்கத்தை முதலில் தெரிவித்தான். பிறகு செம்பியனுக்கு தன் வணக்கத்தை தெரிவித்தான். நீ வேறு ஏதாவது தெரிந்து கொண்டாயா சாமுண்டா என்று கேட்டான் செம்பியன். சாமுண்டன் என்ற அந்த ஒற்றன் கூறியவை மாமன்னரின் முகத்தில் சுருக்கத்தையும் வல்லவரையர் முகத்தில் கவலையையும் படரவிட்டது. அவன் சொன்ன செய்தி: நம் தலைவர் என்னை அங்கு வேவு பார்த்து வரும்படி கூறினார். அதன்படி நான் அறிந்த விஷயங்கள்: அமரபுஜங்க பாண்டியனுக்கு பாண்டிய பேரரசின் முடியை ஸ்திரப்படுத்தி கொள்ள சேரனின் உதவி வேண்டும். அவர்கள் உறவை பலப்படுத்தி கொள்ள ஒரு புதிய உறவு முறை வழி தோன்ற ஆரம்பமாயிருக்கிறது. அதன்படி சேரனின் மகள் சேரமாதேவியை அமரபுஜங்கனுக்கு மணமுடிக்கப் போகிறார்கள். இதற்கு 2 இடத்திலிருந்து எதிர்ப்புகள் தோன்றியிருக்கின்றனவாம். ஒன்று, அமரபுஜங்க பாண்டியனுடன் சிங்காதன உரிமை கொண்டாடும் வீரகேரளன். மற்றும் ஒரு எதிரி சின்ன பழுவேட்டரையர் மகளும் பாண்டியனின் முதல் மனைவியுமான அங்கையர்கண்ணி அம்மையார். அப்பொழுது அந்த கானகத்தின் நடுவே ஒரு புதிய குரல் வேறொரு எதிர்ப்பும் இருக்கிறது என்றது.
வந்திருந்த தூதனை ஏற இறங்க பார்த்தாள் குந்தவை பிராட்டியார். அவன் கொண்டு வந்த ஓலையின் மேல் இருந்த அக்கறையை விட வானவன் மாதேவியும் தானும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அதன் எதிரொலியாக அவன் வந்ததை நினைத்தே அவள் மனம் குதூகலப்பட்டு கொண்டது. கடவுள் யாரையாவது அனுப்புவான் என்று தான் கூறுவதற்கும் உடனே இந்த வாலிபன் வருவதற்கும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு சம்பந்தம் இருக்க வேண்டும் என்று. இத்துடன் ராஜநாயகியின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் ராஜநாயகியை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த தொடர்ச்சியை நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? நன்றி. அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திக்கலாம்.